அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பொட்டேட்டோ டிக்கா மசாலா. இது சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே அமேசிங்காக இருக்கும். ஸ்மோக்கிங் ஃப்ளேவரோட. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1/2 கப் தயிர், நான் ஹோம்மேட் தயிர் தாங்க யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கடையில் வாங்குறதா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் சாட் மசாலா, 1 டீஸ்பூன் உப்பு, அது கூட கசூரி மேத்தி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிர் நல்லா கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா திக்னஸ் கொடுக்கறதுக்கு 2 டீஸ்பூன் கடலை மாவு, 1 டீஸ்பூன் ஆயில் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண மசாலாவை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம். ஏன்னா இதில் உருளைக்கிழங்கு நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால் ஒரு பெரிய பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ வேக வச்ச ஒரு 4 உருளைக்கிழங்கை நான் இது கூட சேர்த்துக்கிறேன். நீங்கள் பேபி பொட்டேட்டோ இருந்தாலும் அதையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கோட எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் நான். இப்போ மிக்ஸ் பண்ண உருளைக்கிழங்கையும் இது கூட சேர்த்துடலாம். நான் சிம்பிளான முறையில் உங்களுக்கு இந்த மசாலா நான் சொல்கிறேன். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இப்போ இந்த ஆயிலோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இது கூட 1/2 கப் கேப்சிகம், 1/2 கப் வெங்காயம் இந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நல்லாயிருக்கும். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சம் ஒரு 1/4 கப் தண்ணி சேர்க்கணும் நம்ம. ஏன்னா அந்த கேப்சிகம் வெங்காயம் நல்லா குக் ஆகணும். ரொம்ப வேண்டாம், 1/4 கப் ஊற்றினா போதும். டிக்கா மசாலாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா திக்னஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுத்தா இன்னும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ஒரு சில்வர் பாயில் பேப்பரை அந்த மாதிரி மடித்து வச்சுருக்கேன். இப்போ சார்கோலை நல்லா சூடு பண்ணி வச்சுருங்க. அதில் கொஞ்சம் ஆயிலோ நெய்யோ சேர்த்து நம்ம மூடி வச்சிடலாம். இந்த ஸ்மோக்கிங் ஃப்ளேவரில் இந்த டிக்கா மசாலா அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ அதை நம்ம எடுத்துடலாம். இப்போ இந்த மசாலாவை நம்ம தாளிச்சிடலாம். இப்போ இன்னொரு பேனில் 2 டீஸ்பூன் ஆயில், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா குக் ஆகணும். குக் ஆனதுக்கப்புறம் இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட 2 தக்காளியும் நீங்கள் பிளெண்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம குக் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை இது கூட சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, எல்லாத்தையுமே சேர்த்துருங்க. சேர்த்து இந்த ஆயிலோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுலேயும் கொஞ்சம் ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக இந்த தண்ணி சேர்க்குறோம். ஒரு 2 நிமிஷம் பாயில் பண்ணால் போதும், இருக்கட்டும். இதே நீங்கள் சிக்கன்லேயும் பண்ணலாம், வேறு லெவலில் இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஆனால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், அவ்வளோதான். இப்போ இதுக்கு மேலே மல்லித்தலை நம்ம தூவி இறக்கிடலாம். சூப்பரான பொட்டேட்டோ டிக்கா மசாலா நமக்கு தயாராகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இன்னைக்கு சர்வ் பண்ண போகிறது தோசையோடு சர்வ் பண்ண போகிறேன். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.